பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு ட்ரை கறி தான் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஜீரகம். இது வந்து மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம். இது பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தனியா எடுத்து வச்சுருக்கேன். இதில வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிளகாத்தூள். இது வந்து கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதில வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும்போது எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே தான் வைக்கணும். இப்போ கடுகு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிளகாய் வத்தல் வந்து நான் 2 மிளகாய் வத்தல் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துருங்க. அதை நல்லா சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வதக்கி விடுங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும். என்னோட இதில் பார்த்தீங்கன்னா